உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து அப்புறம் பிரியா, அங்க எல்லாரும் எப்படி உண்ட நல்லா பேசி எடுத்து ஃப்ரெண்ட்லியா இருந்துருவாங்களா? உன் மாமியாரு, அப்புறம் அந்த ஒரு இன்னொரு பொண்ணு உண்ட, அந்த பொண்ணு பேர் காயத்ரி, அந்த பொண்ணு எல்லாரும் எப்படி நல்ல குணம் தானே? ஆமாமா, எல்லாருமே சூப்பர் டைப், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க. அந்த மூத்தவங்க இருக்காங்களே, இப்ப குழந்தை பிறப்பு இருக்காங்களே, அவங்க எல்லாம் ரொம்ப நல்ல டைப். எனக்கு ஆரம்பத்துல இருந்தே சப்போர்ட்டிவா பேசுறது அவங்க மட்டும்தான். ஆனா இன்னொருத்தி இருக்காளே காயத்ரி, அவ கொஞ்சம் திமிரு. நம்ம ஏதாவது கொஞ்சம் கிண்டலா பேசினா அவ்வளவுதான், எனக்கு கொஞ்சம் பேசுவா சம்பந்தம் இல்லாம. அது ஒரு பைத்தியம் சொல்லி அப்படியே விட்டுருவேன். அப்புறம் அத்தை ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவங்கள. இன்ன வர ஆச்சு இன்னும் எந்த வேலையும் வாங்கினது இல்லம்மா, ஒரு காஃபி கூட போட்டு கொண்டுட்டு சொன்னதே கிடையாது. நான் தான் வீட்லயே இருக்க போர் அடிக்கேன்னு வாலண்டியரா போய் கிச்சன்ல அத்தை ஏதாவது பண்ணி கொடுக்கணுமா, எனக்கு வேலை கத்து கொடுங்க அப்படிலாம் கேட்பேன். அவங்க எதுவுமே நீ பண்ண வேண்டாமா, கிட்ட வந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருக்க வெங்காயம் உரிக்கட்டுமான்னு கேட்டேன், உரிச்சனா கண்ணுல இருந்து தண்ணியா வந்துட்டு. ஐயோ வேண்டாமா, நீ பணக்கார பொண்ணு, இதெல்லாம் உனக்கு பிடிக்காது, செட் ஆகாது, நீ பேசாம வந்து பாத்துட்டு சொல்லி எனக்கு வேர்த்துச்சுன்னு சொல்லி டேபிள் ஃபேன் கூட கிச்சன்ல வச்சாங்கம்மா. ரொம்ப நல்லவங்க. ஆமா, ஒண்ணு தாங்கிதானே ஆகணும். அவங்க ஸ்டேட்டஸுக்கு நம்ம குடும்பம் மாதிரி ஒரு குடும்பத்துல பொண்ணு எடுத்துக்கிடுவாங்களே. என்ன பண்ண, நேரமும் காலமும் உன்னை அங்க கொண்டு தள்ளிட்டு சரி உன்னை நல்லா பாத்துக்காங்களே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். இந்தம்மா, உனக்கு எந்த ஜூஸ் பிடிக்கும்னு தெரியும், அதான் அம்மா லெமன் வித் மின்ட் போட்டு கொண்டு வந்தேன். பொமிக்ரானட், இது ஐஸ்கிரீம் மட்டும் கடையில வாங்கினது, அப்ப வாங்கிட்டு வந்தாரு. உனக்கு எது எது பிடிக்குமா சாப்பிடு. எனக்கு பிடிச்ச ஜூஸ், ஐஸ்கிரீம், இதெல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமாமா. நம்ம பக்கத்திலே இருக்கனால இதோட வேல்யூ நமக்கு தெரியல, அங்க போனதுக்கு அப்புறம் தான் இதோட வேல்யூவே எனக்கு தெரிஞ்சிருக்கு. அங்க எல்லாம் ஜூஸ் கூட போட்டு கொடுக்க மாட்டாங்க தெரியுமா. காலையில 1 டைம் காஃபி, ஈவினிங் 1 டைம் டீ, அவ்வளவுதான். குடுமா ஆசையா இருக்கு, மத பொம்மைக்கிரான் குடிக்கிறேன். ஜூஸ் ஜில்லு இறங்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா. என்ன பிரியா, நீ சொல்றது கேட்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ எப்படி வளர்ந்த பிள்ளை நீ, ஜூஸ் ஐஸ்கிரீமை பார்த்தாலே ஏதோ வெளியூர்ல இருந்து வந்து பார்த்த மாதிரி இப்படி பாக்குறேன். ரொம்ப வருத்தமா இருக்குமா. உன்னை இப்படி ஒரு இடத்துல கொண்டு தள்ளணும். உன் நேரம் என்னத்த சொல்ல கடவுளே. என் பிள்ளை எங்க எப்படி இருக்க முடியவா, வசதிக்கு குறவா, அந்தஸ்து குறவா, அழகுக்கு குறவா, எப்பேற்பட்ட இடத்துல சம்பந்தம் வந்துச்சு. சுஜினை நீ கல்யாணம் பண்ணணும் உங்க அப்பா ஆசைப்பட்டனாலதான் அப்படி ஒரு சம்பந்தத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதா போச்சு. இல்லாட்டி எவ்வளவு சம்பந்தம். இப்படி ஒரு இடத்துல உன்னை கொண்டு கட்டி கொடுக்கணும். ஒரு ஜூஸ் கூட போட்டு கொடுக்க மாட்டாங்களா? காப்பி என்ன அவங்க குடும்பமா நினைச்சிட்டாங்களோ? அப்படி சொல்ல முடியாதுமா, அவங்க ஸ்டேட்டஸ் வேற, நம்ம ஸ்டேட்டஸ் வேற, நம்ம பழக்க வழக்கங்கள் வேறையா. அவங்களுக்கு காஃபி டீ பெரிய விஷயமா இருக்கு. அது இல்லாம ஒரு காலத்துல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, சாப்பிடறதுக்கே வழி இல்லையா, அதெல்லாம் அத்தை சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்னு, நம்ம வீட்ல எல்லாம் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, கேஷ் எல்லாம் அங்க இங்கேயுமா வச்சிருப்பேன், அப்படிதானே. சம்டைம்ஸ் கேர்ள்ஸ் கூட அப்படிதான் இருக்கும். ஆனா அவங்க வீட்டுல அப்படி இல்லம்மா. 1 ரூபா காயின்ஸ் அங்கீங்க கிடந்தா கூட ஒரு உண்டியல் வச்சிருக்காங்க, அதுல போட்டுக்கிடுவாங்க. கேட்டா சேவிங்ஸா, 1 ரூபா கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்மளோட உழைப்புல வந்த காசு என்ன இருந்தாலும் அப்பெல்லாம் அவங்க பஞ்சு டைலாக் பேசுவாங்க. கேட்கும்போது எனக்கு சிரிப்பா தான் இருக்கும். வேற என்ன பண்ண அம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் அப்பாட்ட பேசினா கண்டிப்பா எனக்கு திட்டுவாரு. நீதாம்மா அப்பாட்ட ஏதாவது டைம் வரும்போது சொல்லணும். எனக்கு அந்த கூட்டத்துல இருக்கவே பிடிக்கல சுத்தமா. அதுவும் அந்த காயத்ரி கூட தினம் ஏதாவது ஒரு போராட்டமா தான் இருக்கு. அதனால நம்ம எதுல குறைஞ்சிட்டோம். விக்ரம் இங்க எப்பயாவது கூட்டிட்டு வர மாதிரி நான் பாத்துக்கிறேன். நீங்க அப்பாட்ட ஏதாவது சொல்லி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி விக்ரமோட பேசி விக்ரம் மனசு கொஞ்சம் மாத்த சொல்லுங்கம்மா. நாங்க இங்கே இருக்கிற மாதிரி எனக்கு ஆசையா இருக்கு. என்னெல்லாம் உன் கூட இந்த மாதிரி வருமா? ஆமா பிரியா, நீ இப்படிலாம் பேசும்போது எனக்கு கேட்கும் போதே வருத்தமா இருக்கு. என் மனசுல ஓடிட்டு இருந்தது நீ சொல்லிட்ட. கொஞ்சம் பொறுத்துக்கோ, உன் அப்பாட்ட நேரம் வரும்போது பேசி எடுத்து நீயும் மாப்பிள்ளை இங்கே வந்து செட் ஆகிற மாதிரி ஏதாவது பண்றேம்மா. இப்படிலாம் அங்க இருந்து கஷ்டப்படணும்னு எந்த அவசியமும் இல்ல. பிரியா பிரியா அத்தை வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? உட்காருங்க. விக்ரம், அண்ணி எப்படி இருக்காங்க? வீட்டுக்கு வந்துட்டாங்களா? குழந்தைங்களாம் எப்படி இருக்குது? நல்லா கியூட்டா இருக்குல்ல, பார்க்கணும் ஆசையா இருக்கு. ஆமா பிரியா, வீடே இப்பதான் கலகலன்னு இருக்கு. ஒரே குழந்தை சித்தம், ஜாலியா இருக்கு. இவ்வளவு நேரம் அவனை என் கையில தான் தூக்கி வச்சிருக்கேன் தெரியுமா. நான் பேசலாம் உனக்கு புரியுது, அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்க. அவனை சொல்லிட்டு தான் வந்தேன், உனக்கு ஒரு அத்தை இருக்கா, அவளுக்கு கூட்டிட்டு வர்றேன், அவங்க கூட நல்லா விளையாடுவா, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னு வச்சா பாத்துக்க. கிளம்புறியா? நான் எப்போ ரெடிப்பா. இந்த விக்ரம் ஜூஸ் குடிக்கிறியா? மாப்பிள்ள கொஞ்சம் இருந்துக்கோங்க, இப்ப வரேன். இல்ல பிரியா, வரவில்லை, ரொம்ப வெயில்னு கரும்பு ஜூஸ் குடிச்சேன், போதும் நீ சாப்பிடு. என்ன பிரியா, 2 நாள் நல்லா ஜாலியா இருந்திருப்பிய,
இதுக்குதான் இவன் வந்தான், கூட கொஞ்ச நேரம் கூட ஜாலியா இருந்துக்கலாமேன்னு மனசுல நினைச்சிருப்பியே, என்ன தேடி இருக்க மாட்டேல்ல. நான்லாம் தேடதான் செஞ்சேன். தேடினதுனாலதான் ஃபோன் பண்ணி சீக்கிரம் வாங்க வைக்கிறோம்னு கூப்பிட்டேன். நீங்க அப்படியா? உங்க வந்ததுல இருந்து ஒரு ஃபோன் பண்ணீங்களா? பண்ணல. நீங்க தான் என்ன தேடல. நான் என் புருஷனை தேடாம இருப்பேனா? அப்படியா? உண்மையா? தேடினா சந்தோஷம் தான். நான் ஏன் அவன் ஃபோன் பண்ணல? நீ அம்மா வீட்டுக்கு வந்திருப்ப, ஜாலியா இருப்ப. நான் ஃபோன் பண்ணி ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்? அதை ஏன் கெடுப்பணும்? அதுக்காக தான் ஃபோன் பண்ணல. மாப்பிள, என்னங்க மாப்பிள, இதுல 1,00,000 ரூபா இருக்கு. என் பொண்ணை எப்படி வளர்த்தணும் உங்களுக்கு தெரியும். ஒரே பொண்ணுனால ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம். அவ ஏதாவது சாப்பிடணும்னு நினைச்சா கூட அவளுக்கு வாங்கி கொடுத்துரும். அந்த மாதிரி தான் அவளை நாங்க அவ வீட்டுல இருக்கிறவரை அப்படிதான், இப்பவும் அப்படிதான். என்னங்க, என் பொண்ணுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுங்க மாப்பிள. என்னங்க மாப்பிள, வச்சுக்கோங்க. இல்ல புரியலத்த. பிரியாக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்? அதான் அவளுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துட்டு தானே இருக்கேன். இல்ல மாப்பிள, என் பொண்ணு ஜூஸ் ஐஸ்கிரீம்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. இப்பதான் சொல்லிட்டு இருந்தா அதெல்லாம் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுமானு. கேட்கவே எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்து. உங்களை குறை சொல்லல, நீங்க பாக்குற வேலைக்கு வாங்குற சம்பளம் உங்க வீட்டாளர்களை பாக்குறதுக்கே கரெக்டா இருக்கும். இல்ல என் பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு எப்படி உங்களால முடியும்? அதான் என்னங்க, வச்சுக்கோங்க. என் பொண்ணுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இதை செஞ்சு கொடுங்க. அப்புறமா நான் மீதி காசு அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள, இது என் பொண்ணுக்கு சேர வேண்டிய காசு தான். அதான் கொடுக்குறேன். என்னங்க, வாங்கிக்கோங்க. இல்லத்த, காசுலாம் எனக்கு வேண்டாம். என் பொண்டாட்டிக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஓரளவு வருமானம் வருது. அதுலயே நான் பாத்துக்கிறேன். ஃப்ரீயா டைம் ஆயிட்டு, வா போலாம். பிரியா, இந்தாமா வச்சுக்கோ. அவர் ஏதோ புரிஞ்சுக்காம போறாரு. குழந்தை பத்த வீட்டுல காசு ரொம்ப தேவைப்படும் எனக்கு தெரியும். இந்த நேரத்துல நீ அவர்கிட்ட போய் அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு கேட்டா கண்டிப்பா அவரால் முடியாது. இந்த காசை வச்சுக்கோ. இல்லம்மா, எனக்கு வாங்கணும்னு ஆசைதான். ஆனா அவர் திட்டுவாருமா. அன்னைக்கே இப்படிதான். அப்பா அந்த இடத்த இது பண்ணு சொன்னதுக்கே திட்டிகிட்டே இருந்தாரு, கொண்டு குடு குடு குடுன்னு. நான் தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி என்னோட கபோர்ட்ல வச்சிருக்கேன். இதுல இப்ப வாங்கினா எனக்கு திட்டுவாருமா. ஏய், எதுக்கு திட்ட போறாரு? இது உங்க அப்பா வீட்டு காசு, உனக்கான காசு. அதை தான் கொடுக்குறேன். இந்தா, உன் செலவுக்கு நீ வச்சுக்கோ. யாரையும் எப்போ எதிர்பார்த்து நிக்க கூடாது பிரியா. புடி புடி. சரிம்மா, அப்ப நான் போயிட்டு வரேன். நான் சொன்ன விஷயத்த பத்தி அப்பாட்ட பேசு. போயிட்டு வரேன். ஐஸுக்கு சாப்பாடுலாம் நல்லபடியா வச்சு கொடுமா. நிறைய மருந்து கறியெல்லாம் வச்சு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. எல்லாம் பார்த்து எடுத்து பக்குவமா காரம்லாம் குறைச்சு வச்சு கொடு. என்ன பிள்ளைங்களை பார்த்துக்கோ, கண்ணு கருத்துமா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. பிள்ளைகளை பாத்துக்கிறது என்ன எனக்கு புதுசா? பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கணும்லாங்க. இன்னும் 2 நாள்ல பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வைக்கணும். அதான் மாப்பிள்ளை வீட்டுல போய் சொல்லணும்லாங்க. ஆமா, இன்னும் பிள்ளை பத்தி தகப்பட்டு போய் சொல்ல வேண்டாமா? நாளைக்கே 2 பேரும் சொல்லிட்டு வருவோம், அவ்வளவுதானே. அதான் மாப்பிள்ள போன் பண்ணி ஐஸுட்டு பேசினாராமே. ஐஸு சொன்னா ஜிஜு குட்டிமா என்ன சோ பிள்ளைக்கு வேர்த்து ஊத்திருச்சா? ஏசி வாங்க சொல்லலாம். மாமா வந்தோடனே ஏசி வாங்க சொல்லலாம். புடி 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 புடி. வெளியே போலாம். வெளியே போய் கொஞ்சம் வாக்கிங் போனா நல்லா காத்தடிக்கும். ஆமா, இந்த வெளியே நின்னாலே சிலு சிலு சிலுன்னு ஏசி போட்ட மாதிரி காத்து. பிள்ளைக்கு வேக்காது சொல்லும் பட்டு. சித்தி, ஏய் இந்தடி எங்க போற? பச்சை பிள்ளைய கொண்டுட்டு வெளியே போகுது நிக்க. வெளியெல்லாம் போக கூடாது. 2 நாள் தான் ஆகுது. அதுக்கடையில குழந்தைய கொண்டுட்டு வெளியே போனிக்க. இங்க பாருமா, வெளியெல்லாம் தூக்கிட்டு போக கூடாது, வீட்டுக்குள்ள போ. ஐயோ இல்லம்மா, பாவம் 2 குழந்தைங்களுக்கு ரொம்ப வேர்த்து ஊத்துது. அவ குட்டி பிள்ளை நல்லா தூங்கிட்டு இருக்கா. இது தூங்காம கியூட்டா முடிச்சு என்ன பத்தி சிரிச்சுட்டே இருக்கா. அதான் அப்படியே வெளியே தூக்கிட்டு போலான்னு. இங்க தான் இருப்பேன், வெளியெல்லாம் கொண்டு போக மாட்டேன். நல்லா காத்தடிக்கும்ல. ஒண்ணு வேண்டாமா தாயே, நீ தயவு செஞ்சு உள்ள போ. யாருமே பிரச்சனை தலைக்கு மேல இருக்கு. இதுல நீ பிள்ளைய வெளியே கொண்டுட்டு போய் கூட விட்டு பிரச்சனை எழுதிட்டு வந்துடாத. உள்ள கூட்டிட்டு போ காயத்ரி. இன்னைக்கு எப்படியாவது அத்தனை பாக்குறோம் பேசுறோம். சாரி தான், அக்கா பண்ணது என்னதான் தப்பு தான். மன்னிக்க முடியாது இந்த உலகத்துல எதுவும் இல்ல அப்படின்னு 5 டைலாக பேசி அத்தா மனசை மாத்திர வேண்டியதான். 7 மணிக்கு தானே அத்தான் ஆபீஸ் முடியும். நல்ல வேலை 6:30 மணிக்கு வந்துட்டோம். சரி ஃபாஸ்டா பார்க்கிங்ல போய் நிப்போம். எப்படியாவது அத்தானோட கையில காலில் விழுந்தாவது அத்தா மனசை மாத்திரம். அக்காவையும் அத்தானையும் எப்படியாவது சேர்த்து வச்சிடணும். போல உனைத்தானே எங்க தினம் வாங்கும் இந்த நுரையீரல். நீ இல்லாமல் இருந்தாலே இந்த நுரையீரல் ஒரு குறையீரல். நிதம் நிதம் தான் காதல் ராகம் நிகழ்ந்திடத்தான் காயு, ஏன் காயு என்கிட்ட பேசக்கூடாதா? பேசக்கூடாதுன்னு இருக்கியா? அந்த அளவுக்கு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் காயு. என் மனசுக்கு பிடிச்ச மட்டும் ப்ரப்போஸ் பண்ணேன். உனக்கே தெரியும் நான் எந்த பொண்ணையும் ஏறிட்டு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு நீ ப்ரப்போஸ் பண்ணது தப்பா? சொல்லு. ஆபீஸுக்கு வரல, ஏன் வரலன்னு ஒரு இன்ஃபார்ம் பண்ணல. 2 நாள் ஆச்சு நீ ஆபீஸ் வந்து. வழியில கண்டா கூட ஒரு ஹாய் சொல்லுன்னு பார்த்தா அதுக்கும் இது இல்ல. அந்த அளவுக்கு நான் உனக்கு வேண்டாதான் ஆயிட்டேன், அப்படிதானே? ஏன் காயு பேசு, பேசுனாலும் தப்பு இல்லையே. அப்படிலாம் இல்ல சார், பேசக்கூடாதுன்னு இல்ல. வீட்டுல கொஞ்சம் சிச்சுவேஷன் சரியில்லை, அதான் ஆபீஸ் வரல. மத்தபடி யார் மேலையும் எதுக்கும் எனக்கு கோபம் இல்ல. அப்பா, நானும் பயந்துட்டேன். நம்ம ப்ரப்போஸ் பண்ணனாலதான் நீ வரலையோ வைக்கலையோ என் மனசுக்குள்ள ஒரு 1000 கேள்வி தினம். அப்பா, இப்ப மாதிரி கிளியர் ஆச்சு. என்ன காயு, வீட்டுல என்ன பிரச்சனை? இல்ல சார், அக்கா குழந்தை பெற்றிருக்காங்க, ட்வின்ஸ்.
வீட்டுல பார்க்க ஆள் இல்ல, அம்மா உடம்பு முடியாதவங்களா. அதான் குழந்தைக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் வாங்க தான் போயிட்டு இருக்கேன் சார். என்ன காயு, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இது. ட்வின்ஸா? அப்ப நான் சித்தப்பா. என்ன? இல்ல இல்ல காயு, நீ சித்தி ஆகிட்டல, அதுதான் சொல்றேன். ஓ, அத சொன்னீங்களா? ஆமா, சித்தி தானா? 2 பேரையும் நல்லா பாத்துக்கணும். பொறுப்பு எனக்கு தான் சார். நான் ஒரு 3 days லீவு, இன்னும் 2 நாள்ல பேரேட்டர் ஃபங்க்ஷன்லாம் வச்சிருவாங்க. வச்சதுக்கு அப்புறம் நான் வரேன் சார். எனக்கு ஒரு 2 நாள் மட்டும் லீவ் கொடுங்க. கண்டிப்பா தாராளம் 3 நாள் என்ன, ஒரு வாரம் நாள் கூட லீவ் எடுத்துக்க. ஆனா பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிடுவே இல்ல? இல்ல சார், இன்னும் அதை பத்தி எதுவும் டிசைட் பண்ணல. வெளிய ஆளுகளை கூப்பிட்டு பண்றதா இல்ல வீட்டு ஆளுகளை மட்டும் வச்சு பண்றாங்களான்னு தெரியல. ஆனா யாரை வச்சு கூப்பிட்டாலும் உங்களை கண்டிப்பா இன்வைட் பண்ணுவேன் சார். கண்டிப்பா வரணும். கண்டிப்பா காயு, நீ கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டாலும் கண்டிப்பா நான் வருவேன். என்னது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல? ஆமா சார். நான் அப்போ கிளம்பட்டுமா? கிளம்பிதான் ஆகணுமா காயு? ஒரு 10 நிமிஷம். சார், நம்ம அப்புறமா வேணாலும் மீட் பண்ணலாம் சார். இப்போ நான் முக்கியமா ஒருத்தங்களை பார்க்க போறேன். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ் வேற வாங்க வேண்டியது இருக்கு. நான் அப்புறமா கால் பண்றேன் சார். கண்டிப்பா கால் பண்ணுவேன். கண்டிப்பா காயு, ஃபோன் பண்ணுவேல? ஃபோனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஃபோன் பண்ணு, லேட் நைட் ஆனாலும் பரவாயில்ல. உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம் அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன் எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். நீ வருவாயென, நீ வருவாயென. பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் நீ வருவாயென.